ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து நம்ம நம்ஜூன் சீரிஸோட 9th பார்ட் தான். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. 10th பார்ட்டில் இதை கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். ஸோ ஒரு நல்ல லவ் ஸ்டோரியை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜூனும் வயனும் தான். வயன், உன்னை இங்கே யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனா வேணாம். இல்லை நம்ஜூன், எனக்கு ஓகே. இதை விட்டால் 2 பேருக்குமே ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஸோ அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே. நம்ஜூனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. எங்கே ஓகே சொல்லாமல் போயிடுவாளோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலே இருந்தான். ஒரு வழியாக ஓகே சொல்லிட்டா. 2 பேரும் ரூமை விட்டு வெளில வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. 2 ஃபேமிலியும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் மூஞ்சி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேடாக இருக்குது. வயனுக்கு எப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் நம்ஜூனுக்காக தானே இதை பண்ணுறோம் அப்படின்னு மனசை தேத்திட்டு இருக்கா. நம்ஜூனுக்கும் நம்மளோட சுயநலத்துக்காக இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமா, எனக்கு ஏதோ கொஞ்சம் தப்பாகவே படுதே. நம்ஜூன், முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்னோட யோசனை உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அவனே திட்டிக்கிறான். மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக அவங்க ஊரில் தான் நடக்குது. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டு மேரேஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ஜூனுக்கு கிராண்டாக மேரேஜ் பண்ணணும், எல்லாரையும் கூப்பிடணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக வெட்டிங்கை முடிச்சாச்சு. இப்போ வெட்டிங்லாம் முடிஞ்சு நம்ஜூனும் வயனும் ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. வயன் அவள் ரூமில் எல்லா திங்ஸும் பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து, வயன், போகிற இடத்துல பார்த்து இருந்துக்க. நம்ஜூன் தம்பி வேலைக்கு போயிடும், நீ வீட்டில் தனியாக தான் இருப்ப. அதுக்காக தான் சொல்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். அவனை எதுவும் பார்க்க சொல்லக்கூடாது, சரியா? வேலைக்கு போய்ட்டு களைச்சி வருவான். அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நல்ல பொண்ணுன்னு எனக்கு பேர் வாங்கி கொடுப்பேன்னு நம்புகிறேன். நான் அங்கேயும் போய் வாயடிச்சிட்ருக்காத, புரிஞ்சுதா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. இங்கே வாயடித்த மாதிரி அங்கேயும் போய் வாயடிச்சிட்ருக்காதடி. போகிற இடத்துல என் பேரை காப்பாற்று, அதுவே எனக்கு போதும். மா, சும்மா நோயின்னு இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நான் இங்கேயே உட்காந்துருவேன், பார்த்துக்க. என்னது, இங்கேயே உட்காந்துருவியா? உன்னை கல்யாணம் பண்ணி உன் புருஷனோட அனுப்பலான்னு பார்த்தா நீ இங்கேயே உட்காந்தாலும் பிளான் போட்டுட்ருக்கியா? இது சரிப்பட்டு வராது. நீ மூணு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. உன்னை கிளப்பி விட்டாதான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. என்னை கிளப்பி விட்டாதான் உனக்குலாம் நிம்மதி இல்லை. நான் இங்கேருந்து போகிறது தான் உங்களுக்குலாம் சந்தோஷம்னா கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சோகமாக மனசுக்குள்ளாரி நினச்சிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கா. பேக் பண்ணிவிட்டு கீழே வரா. நம்ஜூன் அவனுக்காக ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வயன், தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால, கிளம்பலாமா? கிளம்பலாம் நம்ஜூன். ஃபேமிலியே வாசல் வரைக்கும் வந்து 2 பேரும் சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்காங்க. ஜேர்னி ரொம்ப சைலண்ட்டாகவே போகுது. ஒய்யனும் எதுவும் பேசல, நம்ஜூனும் எதுவும் பேசல. 2 பேரும் அமைதியாக அப்படியே வராங்க. அப்போ நம்ஜூனுக்கு கெவின் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஒய்யன், இங்கேயே உட்காரு, நான் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. நம்ஜூனும் எழுந்துச்சி போய் ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ, சொல்கிறா. டேய், சாரிடா, கல்யாணத்துக்கு வர முடியல, நீயும் இல்லையா? இதை நான் தான் தனியாக ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் ஊருக்கு வாடா, என்னால் முடியலை. டேய், நீலாம் திருந்தவே மாட்டியா? அது உன் கம்பெனி, உன் வேலை. அட்லீஸ்ட் இதையாச்சும் நீ பார்க்க மாட்டியா? எல்லாத்துக்கும் என்னையே டிபெண்ட் பண்ணியிருக்க, வெக்கமா இல்லை? நான் என்ன 3வது மனுஷனையாக டிபெண்ட் பண்ணியிருக்கேன்? என் ஃப்ரெண்டாக தானே டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, கல்யாணத்துக்கு வர எதுவும் கோவலாம் இல்லையே? டேய், நீ வேற என்ன நின்றுடா. எங்கள் 2 பேருக்குமே கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, பட் வேறு ஆப்ஷனும் இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். டேய், என்னடா சொல்கிற? கல்யாணம் பண்ண ஆப்ஷன் இல்லை, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இது என்ன அப்பா அம்மா விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? லைஃபுடா. ஐயோ கடவுளே, உன் கூட சேர்ந்து அந்த பிள்ளையும் ஓகே சொல்லியிருக்கு பாரு. அந்த அறிவாளியை நான் பார்த்தே ஆகணும். 2 பேரும் மறக்காமல் விருந்துக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. இதை நான் சொல்லலை, அப்பா சொல்ல சொன்னார். பத்திரமா ஊருக்கு வந்து சேரு, நான் உனக்கு அப்புறமேட்டி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவினும் ஃபோனை கட் பண்ணிட்டான். இவனே ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டான், இதில் என்னைய குறை சொல்ல வந்துட்டான் அப்படின்னு நம்ஜூன் திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு வயன் கிட்ட போகிறான். ஆனால் வயன் அங்கே தூங்கிட்டு இருக்கா. நம்ஜூனுக்கு அவளை பார்த்ததும், நம்ம லைஃப்காக இவள் லைஃப்பை நம்ம எதுவும் ஸ்பாயில் பண்ணிட்டோமா? எனக்கே அப்படி ஒரு யோசனையாகவே இருக்குது. ஓகே, எல்லாமே நடந்துருச்சு, பட் இவ ரிக்ரெட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணும்.
ஒரு ஹஸ்பண்டாக இல்லைன்னாலும் ஒரு ஃப்ரெண்டாக அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன், அந்த பொறுப்பு என்னோடது அப்படின்னு ஒயனை பார்த்தா அவனுக்குள்ளாரே அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துருச்சு. ஒயன் ஒயன் எந்திரி. ஆ வந்துருச்சா, இறங்கலாமா? வந்துருச்சு வா. 2 பேரும் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜனும் வயனும் தான் நம்ஜனோட வீட்டில் இருக்காங்க. வயன் வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கா. வீடு ரொம்பவே நீட்டாக எலகெண்ட்டாக இருக்குது. நிறையா திங்ஸ் இல்லைனாலும் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே உள்ளே இருக்குது. ஸோ சுற்றி பார்த்துட்டு இருக்கப்பே நம்ஜன் அவளை கூப்பிட்டு, இது வீடோட கீ, உன்கிட்ட ஒன்று என்கிட்ட ஒன்று இருக்குது. அண்ட் அந்த லெஃப்டில் இருக்குது பாரு, அது ஓ ரூம். ரைட்டில் இருக்கிறது என் ரூம். ஏதாச்சும் வேணும்னா நீ தாராளமாக என் ரூமுக்கு வந்து கேட்கலாம். அண்ட் இந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் நீ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன், கூச்சப்படாத. ஓகே? ஓகேடா. சரி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். நம்ஜனும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டா. இப்போ வயனோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போகிறா. இந்த ரூமை பார்த்ததுமே அவளோட வீடு தான் ஞாபகம் வருது. அவளோட வீட்லேயே அவளோட ரூம் எப்படி இருக்கும், அந்த ரூமில் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கா. என் லைஃப் அப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணம் ஆகி புருஷன் கூட அவன் ரூமில் இருப்பேன்னு நினச்சா என் வீடு மாதிரி தனியாக இங்கேயும் ஒரு ரூம். பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். இனிமேல் தான் என் லைஃப்பை நான் வாழ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து கிச்சன் சைட் போகிறா. பட் ஆல்ரெடி அங்கே நம்ஜு நின்று ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஏய் நம்ஜு, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். நான் இங்கே வந்தப்போ தனியாக தானே இருந்தேன், அதனால் நானே சமைக்க கற்றுக்கிட்டேன். எனக்கு வெளியிலேருந்து யாரையும் அப்பாயிண்ட் பண்ணி சமைக்க சொல்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெளியாளுங்க வீட்டுக்கு வரதும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். நீ போய் உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். சரி. ஒயனும் போய் டைனிங் டேபிளில் போய் உட்காந்துடுறா. இப்போ நம்ஜன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறான். ஒயன் சாப்பிட்டுட்டு, ஹே நம்ஜன், உண்மையிலே ஒரு சமையல் சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா சமையலை மிஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு ஈடாக நீ சமைச்சிட்ற. இனிமேல் நீயே சமைச்சிடு, நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துறேன். ஓகே? அதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடு, சாப்பிடும் போது பேசாத. சிடு மூஞ்சி, இவன் இன்னும் மாறவே இல்லை. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஹாலில் வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ஜன் தான் ஒயன்கிட்ட, ஒயன், நான் உனக்கு ஜாப் ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நீ அதை பற்றி எதுவும் யோசிச்சியா? உனக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும், எப்படி வேலைக்கு போகணுன்னு ஏதாச்சும் நீ ஐடியா வச்சுருந்தானா சொல்லு, அதுபடி நான் உனக்கு ஜாப் ரெடி பண்ணுறேன். ஓகே? எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு இருந்த மைண்ட் செட் எல்லாமே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், என்னோடய படிப்புக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளவுதான். நீ முடிஞ்ச அளவுக்கு என் டிகிரி சர்டிஃபிகேட், என் ஸ்கில்ஸுக்கே வேலை வாங்கி கொடுக்க பாரு. உன்னோட ஃப்ரெண்ட், உன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற பேரில் எனக்கு அந்த வேலை வேண்டாம். அது எனக்கு கிடைச்ச வேலையாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீ எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காத. ஓகே? என்னடா வேலை வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம், இவ இப்படியெல்லாம் சொல்கிறா அப்படின்னு. நாளைக்கு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி நீ இப்படி தானே வேலைக்கு சேர்ந்த, உன்னோட படிப்பு திறமையை வச்சா சேர்ந்தேன்னு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே? நம்ஜன் ஒரு ஸ்மைலோட இதெல்லாம் கேட்டுட்டு, கண்டிப்பாக உன்னோட படிப்புக்கு உன்னோட திறமைக்கு தான் நான் வேலை வாங்கி தருவேன். யூ டோன்ட் வரி. சரி, போய் தூங்கு, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் நினச்சி போயிட்டான். ஒயனுக்கு, நம்ம எதுவும் அவன்கிட்ட தப்பாக சொல்லலையே, மனசில் பட்டதை சொன்னோம், அவனும் அதை தப்பாக எடுத்துக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ஜன் நீட்டாக கிளம்பி பர்ஃபெக்டாக ரெடியாகி நின்றுட்டுருக்கா. பட் ஒயன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ நம்ஜன் யோசிச்சுட்டே, இவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா, இவளை அப்படியே விட்டுட்டும் போக முடியாது, எழுப்பலான்னு பார்த்தா நல்லா அசந்து தூங்குறா போல், என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு, சரி சொல்லிகிட்டே போயிடுவோம் அப்படின்னு ரூமை திறந்து உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒயன் கவுந்தடிச்சு படுத்திருக்கா. முடியெல்லாம் ரொம்ப மெஸ் ஆகி ஜொல்லு ஊற்றிக்கிட்டு பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. நம்ஜனு சிரிச்சுட்டே போய் அவன் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காரு. இவன் இன்னும் மாறவே இல்லை, அப்போ பார்த்த மாதிரியே தான் அப்படியே இருக்கா. ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தான், தரையெல்லாம் கலைஞ்சிருக்கும், ஜொல்லு ஊற்றிட்டு எனக்கு என்ன, நான் எதுக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே படுத்திருப்பா. இன்னமும் அப்படியே இருக்கா.
இவன் மட்டும் இப்படி இருக்கா? நானும் அப்படி இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் என்னை இப்படி மாற்றிருக்கு. நம்ஜூன், அந்த வேலையை பாடுறா. ஒயன் 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 எந்திரி, டைம் ஆயிடுச்சு. மா ப்ளீஸ்மா, ஒரு 5 நிமிஷம்மா, எனக்கு நல்லா தூக்கமாக வருது, எந்திரிக்கவே பிடிக்கல. நான் உனக்கு அப்புறமேட்டுக்கு வேலையெல்லாம் பண்ணி தரேன், கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா. வயன், இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கதான் நினச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் கண்ணை முடிச்சுப்பாள் எங்கே இருக்குன்னு. வயனுக்கு இந்த குரலை கேட்டதுமே அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறா. அது சாரி நம்ஜூன், ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்ல, அதான் நல்லா தூக்கம் வந்துச்சு. எங்கள் அம்மாவும் அப்படி தான், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து எழுப்பி விடுவாங்க. ஸோ அதனால அப்படி சொல்லிட்டேன், சாரி. ஆமாம், நீ எங்கே கிளம்பி நிற்கிற? ஆஃபீஸ்க்கா? வேறு எங்கே போவாங்க? ப்ளே கிரவுண்டுக்கா? ஆஃபீஸுக்கு தான் அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. சரி, நீ எந்திச்சு வந்து கதவை லாக் பண்ணிக்கோ. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டுக்க. லன்ச் மட்டும் நீ கொஞ்சம் பண்ணிடு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, அதனால் நான் கிளம்பிட்டேன். இல்லைனா லன்ச்சும் நான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஈவினிங் வரும்போது உனக்கு ஜாப்லாம் ஃபைனலிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதில் நீ ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ, ஓகே? சரி. சரி, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து லாக் பண்ணு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிவிட்டு அவனும் போயிட்டான். ஃபேஸ் வாஷ் பண்ணுமா? நம்ம ஃபேஸ் என்னாச்சு அப்படின்னு கண்ணாடி சைடு பார்க்குறா. அப்போ தான் வயனுக்கு அவன் மூஞ்சி என்ன கொடூரத்தில் இருக்குன்னே தெரியுது. ஷோ, இந்த கோலத்துலேயே அவன் என்னைய பார்க்கணும். சினிமாலெலாம் எப்படி காட்டுவாங்க? அப்படியே ஹீரோயின் அழகாக ஃப்ரீ ஹேரில் தூங்கிட்டு இருப்பா. ஹீரோ வருவான், அப்படியே தலையை சாஃப்டாக ரப் பண்ணுவான், எந்திரிக்க சொல்லுவான். அப்படியெல்லாம் சீன் பார்த்து வளர்ந்த என்னைய போய் இந்த கோலத்துக்கு நிப்பாட்டிட்டீங்களேடி. ஐயோ, இந்த ஜொல்லு வேற ஆறா வழிஞ்சு ஓடுதே. சினிமாலெலாம் போய் ரியாலிட்டியை காட்டி படம் எடுங்கடா, அப்போ தானே மனசு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். முதல்ல போய் மூஞ்சை கழிட்டு வருவோம் அப்படின்னு அவளையே அவள் திட்டிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஹாலுக்கு வரா. நம்ஜூன் அங்கே ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஒயன், பார்த்துக்க, சேஃபாக இரு, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, ஓகே? உனக்கு குக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணு. அண்ட் நான் ஈவினிங் வரத்துக்கு மேபி லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னை பார்க்காம டின்னரும் நீயே சமைச்சு சாப்பிட்ரு. ஏன்னா கெவினோட ஒர்க்கை சேர்த்து அப்பப்போ நான் தான் பார்ப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு லேட் ஆகும். நீ எதுவும் பார்த்துட்ருக்காம சமைச்சு சாப்பிட்டு தூங்கு, ஓகே? சரி. நீ கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறியா ப்ளீஸ்? எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். அதுவும் எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தால் சரி, 24 ஹவர்ஸும் இந்த வீட்டுக்குள்ளாரே இருக்குதுன்னா என்னால் முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி உன் பாஸ் தலையில் அந்த வேலையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வரப்பாரு. சரி, ட்ரை பண்ணுறேன். கதவை சாத்திக்கோ, பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் போயிட்டான். இப்போ ஒயன் தான் அவளோட மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றா. பார்த்தா அங்கே எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கான் நம்ஜூன். பரவாயில்லையே, பேருக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சுருப்பான்னு பார்த்தா சூப்பராக செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். இதே நம்ம வீட்டிலையா இருந்தால் நம்மளே தோசை ஊற்றி, நம்மளே சட்னி அரைச்சி, நம்மளே தின்னுக்கணும். ஒருத்தரும் செஞ்சு கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு பேசிகிட்டே ஒரு பைட் எடுத்து வைக்கிறா. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இப்படியெல்லாம் சமைச்சு போட்டால் நான் காலத்துக்கும் சமையக்கட்டு பக்கமே போக மாட்டேனே, அவனையே சமைக்க சொல்லிடுவேன். அடா என்ன டேஸ்ட்டு. சாப்பாடுனா இப்படி இருக்கணும், வாயில் வச்சது சும்மா ஜிவ்வுன்னு. எங்கள் அம்மாவும் தான் சமைக்குது, வாயில் வச்சாலே குறை சொல்கிற மாதிரி அப்படின்னு நம்ஜூனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபுல் கட்டிகிட்டு இருக்கா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஹாலில் வந்து டிவி பார்க்கலான்னு வந்து உட்காடுறா. என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குதே. சரி, யாருக்காச்சும் ஃபோன் போட்டு பேசுவோம் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அவள் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறா. ஹலோ மச்சான். சொல்லுங்கள் மேடம், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, கண்டுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். ஏண்டி நீ வேறு, நானே வீட்டில் தனியாக இருக்கேன், எவ்வளோ போர் அடிக்குது தெரியுமா? எனது வீட்டில் தனியாக இருக்கியா? உன் ஹஸ்பண்ட் எங்கே? அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டான், நான் வீட்டில் இருக்கேன். என்னதான் அவர் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் வேணாம் சொல்லிட்டு இருக்காதடி, கொஞ்சம் மரியாதையாக பேசு. அவனோட சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், திடீர்னு அவர் அவங்க அப்படிலாம் நல்லா சொல்ல முடியாது போ, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. என்கிட்ட சொல்கிற சரி, பட் வெளியில் யார்ட்டையாச்சும் இதே மாதிரி வாய விட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அவனுக்கு தாண்டி அசிங்கம், அதுக்காக சொல்கிறேன். சரி, உன் ஹஸ்பண்டே உன்னை யார் முன்னாடியாச்சும் அவ இவ அப்படின்னு கூப்பிட்டா உனக்கு ஓகேவா? அது ஏற்றுக்க முடியாது தான், பட் நான் ஒரு உரிமையில தானே அவனை கூப்பிட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது?
ஏய், உன் உரிமையெல்லாம் அந்த 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கோ. வெளியில் போனால் கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடு, அவ்வளவுதான். என்னமோ போ, எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன, வழக்கம் போல் ஒர்க் தான். ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கேன். மேடம் என்ன பண்ணுறது ஐடியாவில் இருக்கீங்க? வாழ்க்கை ஃபுல்லாக சமைச்சு போட்டுகிட்டே இருக்க போகிறீங்களா? நானா சமைச்சு போடுறதா? வாய்ப்பே இல்லை. காலையில் கூட எவ்வளோ கோட்டை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அவன் தான் இல்லை அவங்க தான் வந்தாங்க, என்னை எழுப்புனாங்க, எனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுக்க சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? காலையில் இந்த சாப்பாட்டுக்காகவே நான் சீக்கிரம் எழுந்திரிப்பேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டு. அடிப்பாவி, அப்போது அவர் தான் காலையில் சமைச்சாரா? நீ சமைக்கலையா? நான் தான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன்ல. நான் என்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன். அதுவும் அவன் ஆஃபீஸ் போகிறான். இல்லை அவர் ஆஃபீஸ் போகிறாரு, அதனால் சீக்கிரம் எழுந்திரிக்கிறாரு. நமக்கு அப்படியா? அதனால் நான் தூங்கிட்டு இருந்தேன். அம்மா தாயே, தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். நீ உன் பிரச்சனை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மொக்க போடாத. விடு மச்சான், அதெல்லாம் வெளியில் போகும்போது நான் அதை கரெக்ட் பண்ணிக்குவேன். சும்மா உன்கிட்ட விளையாண்டேன், இதுக்கே எப்படிங்கிற? சொல்ல மறந்துட்டேன் பாரு. எனக்காக ஜாப் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் நானும் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கா? நீயா? ஏய், உங்கள் வீட்டில் ஆச்சு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிட போகுது. அதைத்தான் நானும் சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. நம்ம தான் இங்கே இருக்கோமே, அதனால என்ன தெரியவா போகுது அப்படின்றான். எத்தனை நாளைக்கு தான் நீ வீட்டிலே இருப்ப, ஜாப்லாம் போ, படிச்சிருக்கல அப்படி இப்படின்னா. எனக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் உள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி இந்த ஊருக்கு வந்து பொழப்பு ஓட்ட போகிறேன்னு தெரியல. என்னவோ போ. ஹே, பேசாமல் நீ அவரோட கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்தா என்ன? அவர் கூட இருக்கிற மாதிரியும் இருக்கும், உனக்கும் ஒரு சேஃப்டி, ஒரு தைரியம் எல்லாம் இருக்கும்ல. அவனோட கம்பெனிலேவா? அது அவன்கிட்ட தான் நான் கேட்கணும். அப்படியே அவனோட கம்பெனியில் நான் போய் ஒர்க் பண்ணாலும் எனக்கு எப்படியும் பயமாக தாண்டி இருக்கும். ஹே, என்னடி பயம்? எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த வீட்டு கதவை தாண்டி வெளியில் வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த பயப்படுறேன், தயக்கப்படுறேன் அதெல்லாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத. இந்த காலத்துக்கு நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு மரியாதை. இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம ஒரு நாய் கூட மதிக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வேலைக்கு போ. அதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் உன் வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுற கம்பெனி. சூப்பர் கம்பெனி. அதனால் வேலை கிடைக்காதுன்னு எத்தனை பேர் காத்துட்ருக்காங்க தெரியுமா? உனக்கு என்னடா ஈஸியாக சான்ஸ் இருக்குது, நீ போக மாட்டேன்ற. முதல்ல அவர்கிட்ட பேசி அவரோட கம்பெனிலே வேலைக்கு ஜாயின் பண்ணுற வழியை பாரு. சம்பளத்தை பற்றிலாம் யோசிக்காத. ஏதோ வேலை எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தால் போதும். நாளைக்கு நீ வேறு கம்பெனிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, இந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாலே போதும், இல்லை இந்த கம்பெனி பேரை சொன்னாலே போதும், உனக்கு கண்டிப்பாக ஜாப் கொடுப்பாங்க. அதனால் சும்மா டெம்ப்ரரியாக இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுக்க. ஏன், ஈவன் என்னோடய கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு எதுவும் ஜாப் ஆஃபர்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நான் எதுவும் சொல்ல. ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீ என் கூட வந்து சேர்ந்துரு. ஓகே? தேங்க்ஸ் டி. இப்படி ஒரு வார்த்தைக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். அப்பா, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? எந்த கம்பெனியில் எங்கே போய் ஒர்க் பண்ணி தனியாக மாட்டிட்டு முழிக்க போகிறேனோன்னு. யாராச்சும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் தான். ஆனால் யார் வருவா, எப்படி வருவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே ஒரு நல்ல ஐடியாவை சொல்லிட்ட. இதுக்காகவே இந்த கம்பெனிக்கு போகிறேன், ஒர்க் பண்ணுறேன். ஆனால் என்ன, அதில் அவனுக்கு ஓகேவாக இருக்குமான்னு தான் தெரியலை. அதெல்லாம் ஏண்டி இப்படி சொல்ல? இங்கே பாரு, நீ அவர்கிட்ட பேசுகிற விதத்தில் பேசு. எடுத்த உடனே எனக்கு உன் கம்பெனியில் வந்து வேலை வேணும், வாங்கி கொடு அப்படி சொல்லக்கூடாது. கூட சாஃப்டாக பொறுமையாக, இந்த பெண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லாங்குவேஜில் பேசணும். நீ பாட்டுக்கு எடுத்த உடனே வாங்கி தருவியா இல்லையா அப்படி பேசிகிட்டு இருக்காது, புரிஞ்சுதா? என்னமோ சொல்கிற ஓ. எனக்கு இப்போவே பாரு, கொட்டாயாக வரு. இந்த லட்சத்தில் நான் என்ன வேலை பார்த்து கிழிக்க போகிறேனோ. ஃப்யூச்சர் பற்றியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதை அடிச்சிட்ருக்காங்க. அவள் ஃப்ரெண்டோட நடுலே ஃபோனை வச்சிடறா, ஒர்க் இருக்குன்ட்டு. பையன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலை இருக்குன்னு ஃபோனை வச்சுட்டாளா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? சரி, இந்த வீட்டை கொஞ்சம் போய் சுற்றி பார்ப்போம். பையன் இன்னும் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கா. வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கூட கிடையாது. மெமரிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் ஷோ கேஸ், பீஸ் கேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன இவன் வீட்டில் ஒரு ஃபோட்டோ கூட மாட்டாமல் வச்சுருக்கான்? என்ன ஜென்மமோ இவன்லாம். ஏன் எனக்கு இது ஒரு வீடு மாதிரியே ஃபீல் ஆகலை? ஏதோ மியூசியத்தை சுற்றி பார்க்குற மாதிரி தான் நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு பொருளுமே ஏதோ வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்கவே மாட்டேங்குதே. எல்லாம் அப்படியே மொட்டையாக பிளாங்காக வச்சுருக்கான். அட்லீஸ்ட் ஒரு சாமி படம், இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அவன் பாட்டி ஃபோட்டோ, அவனும் பாட்டி இருக்கிற மாதிரின்னு
ஏதாச்சும் ஒன்று மாட்டுவான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன வீடோ, என் ரூமெல்லாம் அப்படியே பொருள் வைக்க முடியாத அளவுக்கு இடத்த அடைச்சி விட்ருக்கோம். இங்கே என்னடானா எவ்வளோ பொருள் வேணாலும் வைக்கலாம், ஆனால் பொருள் இல்லை. இவன்கிட்டேருந்து எல்லாம் எதிர்பார்க்குறது என்னோட தப்பு தான். இவன் ரூம் மாதிரி நம்ம ரூம் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன சொன்னால் உன் வீட்டில் இருக்கிற மாதிரி நீ இருக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரூமை பற்றி டிங்கரிங் பண்ணணும். எனக்கு அந்த பெயிண்ட் கலரே பிடிக்கல அப்படின்னு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கா. நம்மளோட ரூமை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறா. மையன், அடுத்தவங்க ரூமை போய் திறந்து பார்க்குறது உனக்கே கொஞ்சம் அசிங்கமாக இல்லை? அதுவும் அவன் லாக் பண்ணி வச்சுருந்தானா அது இன்னும் அசிங்கம். என்ன பண்ணுறது? சரி, ரூம் வரைக்கும் வந்துட்டோம், உள்ளே போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்ட்டு. எதையும் தொடாமல் அப்படியே சும்மா கண்ணால் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ரூம்க்கு திறந்து உள்ளே போகிறா. அந்த ரூமும் எதுவுமே இல்லை, சும்மா எம்டியாக தான் இருக்குது. பெட்டு, கபோர்டு இந்த மாதிரி தான். இவன்கிட்டேருந்து ஏதாச்சும் எதிர்பார்த்ததுக்கு என்னையே சொல்லணும். இந்த ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. ஐயோ கடவுளே, இவன்லாம் என்னத்தான் மனுஷனோ, ரசனையே இல்லை இவனுக்கு. செவரு பெயிண்ட் கலரையும் பெட்ஷீட் கலரையும் பாரு, கருமமாக இருக்குது. நம்ம வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு டச் கொடுக்கணும் போல இருக்கே. சரி, அவன்கிட்ட வந்தோடனே கேட்போம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்படி நைட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி லேட்டாக தான் வரான். பட் ஒயன் இன்னும் தூங்காமல் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ஜன் கதவை திறந்துட்டு உள்ளே வரான். பார்த்தா ஒயன் சோஃபாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஒயன், நான் தான் அவனை சாப்பிட்டு தூங்க சொன்னேன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லைடா, எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் உட்காந்துருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ சரி, டின்னர் சாப்பிட்டல? இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணுமா? இல்லை இல்லை, நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். உனக்கும் சமைச்சிருக்கேன். நீ வெளியில் சாப்பிட்டு வந்துட்டியா என்ன? இல்லை, வெளில சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது, நானே வந்து தான் பண்ணிக்கலான் இருந்தேன். நீ டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமாம். பயப்படாத, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன். சரி. நம்ஜுனும் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறான். ஒயன் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கா. போதும் ஒயன். நம்ஜுன், எனக்கு ஜாப் பற்றி பார்க்குறேன்னு சொன்னியே, ஏதாச்சும் பார்த்துருக்கியா? சொல்ல மாட்டேன் பாரு. அங்கே டேபிளில் ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா. போய் என்ன கொடுக்குறேன்னு போய் அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரா. வந்து நம்ஜுன் பக்கத்தில் சேரில் உட்காடுறா. ஒயன், இதெல்லாம் நான் உனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கம்பெனி, எல்லாமே நல்ல கம்பெனிஸ், ஃப்ரெஷர்ஸ்லாம் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணு. ஒயனும் அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஆனால் எதுலேயுமே நம்ஜுனோட கம்பெனி இல்லை. அதுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, இப்போ கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ஜுன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், கொஞ்சம் எனக்காக பண்ணுறியா ப்ளீஸ்? என்ன ஒயன், ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமா? இல்லை நீ ஏதாச்சும் வேறு கம்பெனி மைண்டில் வச்சுருக்கியா? சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். நான் வேறு கம்பெனி தான் மைண்டில் வச்சுருக்கேன். ஓ சொல்லு, நல்ல கம்பெனினா நானே ஜாயின் பண்ணி விடுறேன், நோ ப்ராப்ளம். அது நீ ஒர்க் பண்ணுற கம்பெனிலே நானும் ஒர்க் பண்ணுறேனே ப்ளீஸ். என் கம்பெனிலையா? அது சரிப்பட்டு வராது. ப்ளீஸ்டா, எனக்கு வெளியிலலாம் போய் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதனால் உன் கம்பெனியில் உன் கூடவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் வேறு கம்பெனி போயிடுவேன். ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டேன். நான் இங்கே சும்மா டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான், நான் பர்மனெண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். என் சொன்னால் புரிஞ்சுக்கோ, மற்ற கம்பெனிலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாமல் போ, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்டா, எவ்வளோ பேர் இருந்தாலும் உன்ன மாதிரி எனக்கு வராதுடா. உன்கிட்ட அந்த கம்ஃபர்ட் எனக்கு வேறு யார்கிட்ட கிடைக்கும் சொல்லு? அதனால தான் நான் உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். டவுட்னா கேட்பேன், அவ்வளோதான். அதுவும் நான் வீட்டில் வந்து கேட்குறேன், கம்பெனிலாம் கேட்கவே மாட்டேன். நானே ஏதாச்சும் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 or 2 years, அட்லீஸ்ட் ஒரு 1 year கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு நான் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். வேறு கம்பெனியில் போய் நான் புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும். ப்ளீஸ்டா. ஒயன், இது நான் எடுக்கிற முடிவு கிடையாது, இது சிஇஓ எடுக்கிற முடிவு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்னா அதில் இருக்கிறவங்க முடிவு எடுக்கணும், இவங்களை ஹையர் பண்ணலாமா வேண்டாமன்ட்டு. நான் சொல்கிறதுல கிடையாது. ஸோ அதனால் நான் நாளைக்கு பேசிவிட்டு உன்கிட்ட சொல்கிறேன், ஓகே? முடியாது, நீ இப்போவே பேசு. உன் ஃப்ரெண்டு தானே செய்வோம், உன் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பாங்கல்ல, இல்லைன்னா ஃபோன் போட்டு கூட நான் பேசுகிறேன். என்னது, நீ பேசுறியா? அந்த வேலைலாம் வேணாம், நான் தான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. இல்லை நீ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ ஏதாச்சும் ஃப்ராடு வேணா பண்ணுவ.
அதில் என்னை கழட்டி விடுறதுனா போதும், ஆளாக நீ தான் இருப்ப. ஸோ அதனால் இப்போவே ஃபோன் போடு, இது நான் போய் உன் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு ஃபோன் எடுக்க போயிட்டா. இங்கே நம்ஜூன் தான் தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இவளை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, இன்னும் இப்படியே இருக்கா. இதில் வேலைக்கு, அதுவும் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் என்ன பாடுபடுத்த போகிறாளோ. போ, இந்தா ஃபோன், இப்போயும் உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளு. நான் ஒன்றும் உன் ஒய்ஃப் இல்லை உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற பேரில் வேலை கேட்கல. என்னோடய குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய கோர்ஸ்லாம் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க எல்லாமே நான் ரெஸ்யூமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வச்சு கேளு. நான் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்டுன்றதெல்லாம் கேட்க சொல்ல. ஓவராக பிஹேவ் பண்ணாத. ஃபோன் போட்டு கேளு. சரி கேட்டு தொலைக்கிறேன் கொடு. இப்போ நம்ஜூனோ கெவினுக்கு தான் ஃபோன் போடுறான். கெவினும் அட்டன் பண்ணி, டேய் ஏன்டா அத்தில் ஃபோன் பண்ணுற, இன்னும் என்னடா வேலை சொல்ல போகிற, நான் இப்போ தான்டா சாப்பிட்டு தூங்க போகிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. டேய் நான் வேலைக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? பின்ன சார் என்ன ஈன வெங்காயத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க? அதுக்கு நான் மட்டும் தானே பண்ணுவேன், மற்றதெல்லாம் பண்ண மாட்டேன். அடித்து சொல்கிறேன், இப்போவும் நீ ஒர்க் சம்மந்தமாக தான் ஃபோன் பண்ணியிருக்க, கரெக்டா? டேய் ஓரளவுக்கு கரெக்டு தான், ஆனால் நீ பண்ண வேண்டிய ஒர்க் இல்லை. இது ஒயனுக்காக நான் ஒர்க்காக கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஒயனுக்காக ஒர்க்குக்காகவா? தெளிவாக பேசுகிறா, எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லைடா, ஒயனுக்காக நான் ஜாப் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னல, அவள் உன் கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்றா. ரெஸ்யூம்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன், நீ பார்த்துட்டு கொஞ்சம் ஹையர் பண்ணுறதுனா பண்ணு. இது உன் இஷ்டம், உன் கம்பெனி, நீ ஒன்றும் எனக்காக பண்ணக்கூடாது. அவளை உன் கம்பெனியில் ஹையர் பண்ணணும் தோணுச்சுன்னா பண்ணு, லைக் ஒரு இன்டர்வியூ மாதிரி. இல்லை இன்டர்வியூ கூட வைக்கிறதுனா சொல்லு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நாளைக்கு நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். டேய் இருடா, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கிறேன்ட்டு இதையும் நீயே பார்த்துக்குவியா? இதில் நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் செய்வோம். ரெஸ்யூம் தானே, பார்த்துட்டேன். பையனை நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வா. பையனுக்கு நான் வேலை போட்டு தரேன். யாரோட தயவுலையும் வேலை போட்டு கொடுக்கல. அதுவும் முக்கியமாக மிஸ்டர் கிம் நம்ஜூன் இருக்கார்ல, அவரோட தயவுலலாம் நான் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கல. அவங்களோட ரெஸ்யூமை பார்த்து, அவங்களோட ஸ்கில்ஸை பார்த்து தான் நான் வேலை போட்டு தரேன். புரிஞ்சுதா? நீங்கள் ஒன்றும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சரி ஃபோனை வை, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே நம்ஜூனுக்கு தான் அப்படியே கோவமாக வருது. மாவனே நாளைக்கு ஒர்க்கில் ஆச்சு டவுட்டுன்னு வருவல்ல, அப்போ இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். பையன் தான் க்யூரியஸாக பார்த்துட்ருக்கா. என்ன சொன்னார் உன் ஃப்ரெண்டு? இன்டர்வியூலாம் எதுவும் சொன்னேன்? இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நீ தான் எனக்கு சொல்லித்தரணும். இதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ உன் ஃப்ரெண்டு மேலே என்ன சொன்னார், அதை மேலே சொல்லு, எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது. உன் ரெஸ்யூம் அனுப்பியிருக்கேன், பார்த்தான், அது உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். வேலைக்கு சேர்த்துக்கிறாரா? என்னால் நம்பவே முடியலடா. நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல, அதுவும் பெரிய இவன் மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுலாம் பார்க்க வேண்டாம், என்னோடய ஒய்ஃபெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ வேலைக்கு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோ, இன்டர்வியூ வேணால் வையின்னு அப்படி இப்படின்னு பேசினேன். அதுவும் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பான்னு நினச்சா. ரொம்ப நல்ல மனசுக்காராக இருக்காரே. நான் உடனே அவரை பார்த்தாக்கணும். நாளைக்கு நம்ம போகலாமா? நாளைக்கு தான் அவனை கம்பெனிக்கும் வர சொல்லியிருக்கான். ஐயா சூப்பர், நான் வேலைக்கு போகிறேன். நீ சரி சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்குவோம், நாளைக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ் போகலாம். ஓகே. ஸோ இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான், இதோட இந்த எஃப்எஃப் வந்து முடிச்சிடும். பட் லாஸ்ட் பார்ட்டை வந்து எப்படி என் பண்ணுறது அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நான் 3 விதமான ஒரு எண்டிங் லைன் வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயன் வந்து அவளோட கெரியரில் நல்ல லெவலில் அச்சீவ் பண்ணிடுறா வித் நம்ஜூனோட ஹெல்ப்போட. ஸோ அந்த டைம்லேயே வந்து அவளுக்கு நம்ஜூன் மேலே ஒரு பயங்கர ஒரு லவ் வருது. பட் இதை நம்ஜூன் கிட்ட சொல்லும்போது, இல்லை வேணாம் நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேயே இருக்காங்க. செகண்ட் லைன் வந்து எப்படின்னா, மாயா அதாவது நம்ஜூனோட எக்ஸ் வந்து திரும்பி வரா. ஸோ வயன் வந்து அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தீமில். தேர்ட் ஒனில் தான் வந்து நம்ஜூனையும் வயனையும் சேர்த்து வைக்கிற மாதிரி அவங்க 2 பேரையுமே வந்து அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல லவ் அண்ட் ஹாப்பி எண்டிங் கொடுக்குற மாதிரி. இது 3ல் எது வேணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பாய்.